ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பலவிதமான டிவிஷன் மண்டலங்கள்னு சொல்ல பாருங்க. ஒவ்வொரு மண்டலங்களையும் சீராக இயங்க செய்யக்கூடிய யோக முறை பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு பார்க்கக்கூடியது எலும்பு மண்டலங்கள். நம்ம உடம்புல எலும்பு மண்டலங்கள் நன்றாக திடமாக இருந்தால் தான் வாழ்க்கை வளமாக இருக்கும். இதற்கு நாம் எடுக்கக்கூடிய உணவு நல்ல ஒரு சாத்வீகமான உணவாக எடுத்துக்கணும். பசிக்கும் பொழுது பசி அறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். பழ வகைகள் கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. யோக பயிற்சிகள் இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் அனைத்துமே எலும்பு மண்டலங்களை திடப்படுத்தக்கூடியது. அப்போ எலும்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கினா தான் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். ஸோ இந்த பயிற்சிகளை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக அழகாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. வயதானவர்கள் யோகாசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம். நாம் கொடுக்கக்கூடிய முதிரைகளையே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி இரவு உறக்கம் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக இருக்கணும். இரவு 10லேருந்து காலை ஒரு 4 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். யோகாசனங்கள் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை சரியாக வெளியேற்றிவிடும். ஒவ்வொரு உறுப்பிற்கும் மிக நல்ல சக்தியை, பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சிகள் அனைத்துமே எலும்பு மண்டலங்களை திடமாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகள். இது பள்ளி மாணவ பருவத்திலேயே உங்கள் குழந்தைகளுக்கு பயிற்றுவிச்சிட்டிங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு வைட்டமின் குறைபாடு இருக்காது, எலும்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஸோ இதற்கும் நமது மனதிற்கும் உணவிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. மனம் எப்பொழுதும் சாந்தமாக இருக்கணும், மனம் அமைதியாக இருக்கணும். ஓவர் டென்ஷன், ஓவர் டிப்ரெஷன் வரும் பொழுது நமக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கழுத்து எலும்பு வலி ஏற்படும். அது எதனால் ஏற்படுதுன்னா ஓவர் டென்ஷனால் ஏற்படுகின்றது. அப்போ நம்ம டென்ஷன் இல்லாமல் வாழ்வதற்குரிய பயிற்சிகளையும் இதோடு சேர்த்து எடுத்துக்கிடணும். நிறைய பேர் கழுத்து வலிக்கு பலவிதமான ட்ரீட்மெண்ட் எடுத்தும் க்யூர் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களை அமர வைத்து பேசும் பொழுது அவங்க மனசில் அவ்வளவு டென்ஷன், அவ்வளவு டிப்ரெஷன் இருக்குது. அந்த டென்ஷன் வெளியே போனால் தான் எலும்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். அப்போ டென்ஷன்னால் நமக்கு கழுத்து வலி வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுறோம். டென்ஷன்னால் இதயம் இப்போ சரியாக இயங்காத நிலை ஏற்படுகின்றது. அப்போ ஒவ்வொரு எலும்புகளுமே சீராக இயங்கணும் அப்படின்னா இடுப்பு எலும்பு தேய்மானம் பெண்களுக்கு இப்போ நிறைய பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசுலேயே வந்துடுது. அப்போ இடுப்பு எலும்பு நன்றாக இயங்கணும்னா அவங்களும் ஒரு டென்ஷன் டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கணும். அவங்க இந்த பயிற்சிகள் அழகாக எடுத்துக்கிடணும். 45 வயதுக்கு மேலே பெண்களுக்கு அந்த மென்சஸ் நிற்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இடுப்பு எலும்பு தேய்மானம், இடுப்பு வலி. இப்போ நீங்கள் பள்ளி பருவத்திலே உங்களது குழந்தைகளுக்கு, மாணவிகளுக்கு இந்த பயிற்சிகளை கொடுத்துருங்க. அவங்களுக்கு டென்ஷன் இருக்காது. வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு இடுப்பு எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது வராது. டென்ஷன் இல்லை அப்படின்னா கழுத்து எலும்பு வலி, கழுத்து வலி, கழுத்து தசை இறுக்கம் அதுவும் நமக்கு வராது. ஸோ எலும்புகளை திடப்படுத்தக்கூடிய அற்புதமான பயிற்சிகள். இதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இது சுகாசன நிலை. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் அவனோட மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் எலும்பு மண்டலங்கள் அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை வருண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். எல்லா எலும்பு மண்டலங்களுக்கும் நல்ல பிராண ஆற்றல் இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். இது நீர் முத்திரை. நீருக்கும் எலும்புக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. இந்த முத்திரை செய்யும் பொழுது எலும்பு மண்டலங்கள் அனைத்திற்குமே நல்ல பிராண சக்தி கிடைக்கும். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கணேச முத்திரை. இடதுகை கீழே, வலதுகை மேலே 4 அப்படி கோத்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங்.
காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். எலும்பு மண்டலங்கள் அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய பைரவ முத்திரை பார்க்க வரோம். இடது கை கீழே வலது கை மேலே இந்த 2 பெருவிரலுக்கு மேலே பெருவிரல் படுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன், டிப்ரெஷன், கவலை நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் மேலே பட்டுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மேத்தில் பெருவிரல். கை முட்டியில் வச்சுக்கலாம். நீங்கள் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். ஆழ் மனதில் எலும்பு மண்டலங்கள் அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வர்ண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் ப்ரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். எலும்பு மண்டலங்கள் அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 3 டைம்ஸ் மூச்சை உள்ள இழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் ப்ரீத்திங். எலும்பு மண்டலங்கள் அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய பைரவ முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே இந்த 2 பெருவிரலுக்கு மேலே பெருவிரல் இந்த மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய கவலை, டென்ஷன் நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்து வஜ்ராசனம். வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டும் பயிற்சி பண்ணாலே போகிறோம். 2 கால் முட்டியும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இப்போ பிராணமுத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மையத்தில் பெருவிரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். எலும்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. வருண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க.
காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். எலும்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கணேச முத்திரை இடது கை கீழே வலது கை மேலே. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். எலும்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய பைரவ முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே. இந்த கட்டை விரலுக்கு மேலே இந்த கட்டை விரல் படுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். 3 முறை. மூச்சு வெளியே விடும்போது உடல் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்குவதாக எண்ணுங்கள். டென்ஷன் நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பறவை ஆசனம், அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. கை ரைஸ் பண்ணுங்கள், கால் ரைஸ் பண்ணுங்கள், தலையை ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒன் மோர் டைம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். வயதானவர்கள் இந்த பறவையாசனம் ட்ரை பண்ண வேண்டாம். இந்த முத்திரைகள் மட்டும் பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.